ஹலோ. ஹலோ. கட் ஆயிடுச்சா? ஹோல்ட் பண்ணிருந்தேனான்னு தெரியல. ஹோல்டுல இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கால் போட்டப்போ ஆன் another கால் இருந்தது. சோ ஹோல்டுல போட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இது கேட்டதீங்க இல்லையா? சம்யக் ஞானம் ஆமா, ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம், நமக்கு நல்லா புரியக்கூடிய. ஓகேயா? நான் இப்ப திருப்பி அதை படிக்கவா? கிம் மோக்ஷதரோஹோ பீஜம் சம்யக் ஞான கிரியா சித்தம். சம்யக் ஞானம்னாக்க கரெக்டான நாலேஜ், ரைட் நாலேஜ். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் கஹ பத்யதரஹ தர்மஹ. சூப்பர். இது ஆக்சுவலா ஓகே. கஹ பத்யதரஹ, நமக்கு பத்தியம்னா அர்த்தம் தெரியும், நம்ம தமிழ்ல சொல்ற அதேதான். சரி. இப்போ வந்து நான் டெஃபினிஷன் எழுதிருக்கேன். சரி, நம்ம படிக்கிறதுல கொஞ்சம் நல்லா படிக்கலான்ட்டு. அதுக்கு என்ன டெஃபினிஷன் போட்டிருக்கான்னா, பதி சாது. பதி சாதுன்னா நம்மளோட மார்க்கத்துல நல்லது. எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தர்மாத் அனபேத்தியம், தர்மத்தை விட்டு நழுவாம இருக்கணும். யூ ஷுட் ஃபாலோ தர்மா. ஓகே. ஸோ இப்போ வந்து டெரரிஸ்ட் கூட கஷ்டப்பட்டு தான் அவ வந்து நிறைய ட்ரைனிங் எடுப்பா. அப்ப அது கரெக்டா? கிடையாது. ஸோ தர்மா தனக்கேத்தியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பதி சாது, அதுதான் ரெண்டும் சொல்லியிருக்கு. பதி ஷுட் பி சாது பதம், கரெக்டான ரூட்டா இருக்கணும். இட் ஷுட் பி ஃபார் ரைட் காஸ். பட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? அதனாலதான் அது பத்தியம் அப்படின்னு சொல்றோம். கஷாயம் பத்தியம் நமக்கு பிடிக்கல. இப்ப இங்க வந்து பத்தியங்கிறது மார்க்கமா, வழி? பத்தியம்னா மார்க்கம் இல்ல, ஹித காரகம். அது இன்னொரு மீனிங் ஈஸியா இருக்கும் பாருங்க. அடுத்த மீனிங் ஹித காரகம், இதத்தை கொடுக்கக்கூடியது. இட் மே நாட் பி குட், யூ மே நாட் லைக் இட். ஓகே, இருக்கு ஹித காரகம். இப்ப சொல்லணும்னா கொரோனா வரமா இருக்கிறதுனால நம்ம அந்த கபசுர குடிநீரை குடிக்கணும். அந்த கபசுர குடிநீர் வந்து பசங்க ஓடுறது. அது பத்திய தரகா. அது வந்து இப்போத்தைய கான்செப்ட்ல அத லௌகீகமா பார்த்தா அது பத்திய தரம். ஆனா அது யாரும் பிடிக்கல இல்லையா? அதுதான். So ஹித காரகம், யூ மே நாட் லைக் இட், நாட் நெசசரிலி யூ ஷுட் லைக் இட். இப்படிதான் பண்ணணும், இதுதான் நல்லது. ஓகே. சோ எது அது அப்படிங்கிறது கொஸ்டின். வாட் பத்திய தரகா, தரக பிரத்யம், சரத் பிரத்யம் யூஸ் பண்ணிருக்கான், கம்பேரிட்டிவ் டிகிரி. என்ன அது அப்படின்னு கேட்டனா, தர்மக, ஒரே வார்த்தை. ஏன்னா தர்மங்கிறதுக்கு அவ்வளோ இல்லையா? சோ தர்மத்துக்கு அகைன் டெஃபினிஷன் போய் பார்த்தனா, கிரியதே. உங்களுக்கு புரியுதுல நாங்க எழுதி இருக்கிறதுலாம்? புரியுது. ஓகே. கிரியதே அனே லோகம் அனேன, உலகம் வந்து இதனாலதான் தாங்கப்படுறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூரியன் தர்மத்துல வந்து கரெக்டா அதே நேரத்துல பண்றது, கரெக்டா கரெக்டா இதுவாருது, எதையும் மாறல, ஏதோ ஒரு ஆக்சிஸ் தர்மம் இல்லையா? கிரியதே லோகம் அனேன இது தர்மம். அதான் அதோட டெஃபினிஷன். அதுக்கப்புறம் எப்படின்னா, இப்போ இதுல 2-3 பாயிண்ட் போட்டிருக்கு. பகவத்கீதையில ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தனா, ஸ்ரேஷ்டக எது எப்படின்னு கேட்டா, ஸ்வதர்மக விகுணோ அபி ஸ்வதர்மக ஸ்ரேஷ்டக பரதர்மோ பயானக அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல வரும். ஆக்சுவலா மீனிங் எடுத்து வேர்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். சோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லத்த என்ன சொல்ற, ஸ்வதர்மக ஸ்ரேஷ்டக, நீ வந்து சத்ரி, ஆனா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, என்னமோ பிராமண மாதிரி இது நான் வந்து பாவம் பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு வேற மார்க்கத்துல போக பாக்குறேன். சப்போஸ் நீ அசியூம் பண்ண மாதிரி உன்னோட மார்க்கம் நீ எடுத்துன்ற வர்ணாசிரம தர்மம் வந்து விகுணம் இருக்கட்டும், விகுணமாவே இருக்கட்டும், அப்ப கூட ஸ்வதர்மக ஸ்ரேஷ்டக, ஸ்வதர்மதான் ஸ்ரேஷ்டம். ஏன் பரதர்மோ பயானக, இன்னொரு தர்மத்தை போய் பண்ணணும்னா உனக்கு பண்ண முடியாது, பயானக. ஏன்னா ஒரு சத்திரியனோட பிஹேவியர் சத்திரிய மாதிரி தான் இருக்கும். அவன் போய் பிராமணன் மாதிரியோ இல்ல போய் யாகம் பண்ணணும்னா மட்டும் வேதம் தப்புன்னு கத்துருவானா, இவன் என்ன பண்ண முடியும்? கஷ்டம், பிராக்டிகலி கஷ்டம் இல்லையா? நீங்க எதுக்கு போகணும்னாலும் அதுல ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். நம்ம இத இப்போ இப்படி புரிஞ்சுன்னா ஒரு இன்ஜினியர் ஆனோம்னா ஆக முடியாது.
டாக்டர் ஆகணும்னா யூ நீட் ப்ராப்பர் ட்ரைனிங். ஸோ எனக்கு இது பிடிக்கும் அப்படிலாம் இந்த தர்மத்துல இது அதுவும் வேலைக்காகாது. இதுவாது ப்ரொஃபஷன், நீங்க அப்படி செலக்ட் பண்ணலாம். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தர்மம் என்ன ஸ்வதர்மங்கிறது நாட் ஒன்லி தட். இந்த நேரத்துல நமக்கு என்ன ஸ்வதர்மம்னு அது பெரிய வேர்டு. அது வந்து அவ மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரிஞ்ச சீக்ரெட். அதனால ஸ்வதர்மங்கிறது ரியலி ஸ்பீக்கிங் இந்த எக்ஸாம்பிள் கூட பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த இடத்துல சொல்றது அப்படிதான். ஆனா வந்து ஸ்வதர்மங்கிறது இப்போ அவனை வச்சு அவருக்கு சொன்னார், அவாவாளுக்கு அவாவால பாத்துக்கணும். கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஆக்சுவலி வந்து இது சொல்றது ஜஸ்ட் ஞாபகம் வருது. இப்ப இந்த மகாபரிவாரோட அருள்முறைகள்லாம் வருது இல்லையா, அதுவே சில பேர் சொல்வா அவர் சொன்ன சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்டைஸா எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் பர்டிகுலர் டிவோட்டிக்கு என்ன தேவையோ அதை சொல்லி இருப்பார். நம்ம தேவை வேற மாதிரி இருக்கும். ஆமா மேடம். இப்ப வந்து ஈவன் இப்ப ரொம்ப பிராக்டிகலா பாக்கணும்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இந்த ஃபேமிலியா அப்படின்னு ஒரு விஷயமுமே நம்ம எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு குழந்தை பெற்றுக்கள் ஒரு விஷயமே சிச்சுவேஷன் அவ ஃபேமிலி அவ இருக்கிறவா எப்படிப்பட்டவா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எதுவுமே வந்து நீங்க நம்ம இது ரைட்டு இது தப்புன்னு சொல்ல நமக்கு யோகியதே கிடையாது. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவே நமக்கு தெரியாது. சோ இது ரைட்டு இது தப்பு நம்ம அவங்கதான் டிசைட் பண்ணணும். இது கரெக்ட் தப்புன்னு அவ மனசுக்கு நிச்சயமா சத்தியமா தெரியும். உள் மனசுன்னு ஒண்ணு டெஃபினட்டா கரெக்டா வரும். அதுதான் இல்லையா? அதுக்கு ஒரு பாயிண்ட். செகண்ட் தர்மம்னா என்ன? வேத யத் முக்தம், வேதத்துல எது சொல்லிருக்கோ. இது எதுக்கு அப்படி சொல்றது அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு யூ மே நாட் ஹேவ் எனி ப்ரூஃப். இப்ப எல்லாத்துக்குமே இப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க பிரத்யக்ஷம் அனுமானம் நிறைய சொல்லுவாங்க. அதுலயே வந்து ப்ரூஃபுக்குன்னு பார்த்தோன்னா இப்போ எத்திர பக்னி தத்திர தூமக நம்ம கூட சொல்லுவோம். ஆனா நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு சிலதுக்கு புரியாது. அப்போ நீ புரியாத நேரத்துல நீ எப்படி எடுத்துக்கணும்? வேதம் வேதம் ஏவ பிரமாணம். அங்க அப்ப நீ எப்படி பண்ணணும்? பிஹேவ் பண்ணணும். வேதம் பத்தியத்தரக மார்க்க தர்மக. அப்ப நீ எப்படி ஃபாலோ பண்ணணும்? வேதோக்த மார்க்கத்துல பண்ணணும். வேதோக்த மார்க்கத்துல தானே நம்ம பண்ணணும். அப்போ அதுக்கு நீ ப்ரூஃப் பேசக்கூடாது. ஏன்னா அதுதான் ப்ரூஃப். சனாதன தர்மம் நம்ம நீங்க சொல்ல போறது கூட கிட்டத்தட்ட அதுதான். எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுல 4 தர்மம் சொல்லிருக்கான். ஓகேயா? 4 தர்மம் வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக. இது 3தோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. ஸ்வஸ்ய பிரியம் ஆத்மனக. ஸ்ருதி நமக்கு தெரியும். ஸ்ருதி ஸ்மிருதி தான் சொல்லுவோம் இல்லையா? ஸ்ருதினா அதை ஒட்டி வர மிச்ச அதெல்லாம் மனுஸ்மிருதி அதெல்லாம் ஸ்மிருதின்னு சொல்லுவான். சதாச்சாரக சதாச்சாரம்னா ஒருத்தரோட கான்டாக்ட் எப்படி பண்றாங்க. இன்னொன்னு யூஸ்ஃபுல் ஸ்வஸ்ய பிரியம் ஆத்மனக. ஆத்மனக பிரியம் நம்மளோட ஆத்மனக பிரியம்னா சரீர பிரியம்னு எடுத்துக்கூடாது. நமக்கு திருப்பி இந்த பிறப்பு வராம இருக்கிறதுக்கு எது பிரியமோ அதெல்லாம் நம்ம மனமுகமா நம்ம ஆத்மாக்கு கேடுதான் பண்றோம். இவன் சரீரத்தை எடுத்துட்டா கூட கேடுதான் பண்றோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு வாய் சாப்பிட்டா என்ன ஆகும்னு பிரியம் ஆத்மனக. அதுதான் பத்தியம். எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல பிரியம் மட்டும் கிடையாது. ரியல் பிரியம் வந்து ஆத்மாக்கு பிரியமா இருக்கணும். உனக்கு சரீரத்தை விட்டுடுவோம், இந்த சோலுக்கு பிரியமான்னு எடுத்துக்கோங்க. சோ இதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அவர்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லியிருக்காரு. ஆச்சா பிரதமோ தர்மக தர்மஸ்ய பிரபு அச்சுருதக. ஏன்னா இங்க ஆன்சர் வந்து தர்மம். என்ன தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆச்சார பிரதமோ தர்மக. ஆச்சாரம் தான் முதல் மெயின் தர்மம். என்ன ஆச்சாரம் அப்படின்னா வேதோக்த மார்க்கத்துல போனோம். ஸ்வதர்மக விகுணோ அப்படி ஸ்வதர்மக ஸ்ரேஷ்ட பரதர்மோ அது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வஸ்ய ஆத்மனக பிரியம் கர்த்தவியம்.
புரியுதா? புரியுது. So, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நம்ம ஆச்சாரம்னா என்ன அப்படின்னா அகைன் ஸ்வதர்ம அவாவா பண்ண வேண்டிய ஆச்சரணம்னு ஆச்சரத்தேன என்ன நடவடிக்கை. ஓகேயா? சோ இன்னொரு என்ன கொட்டேஷன் கொடுத்திருக்க அப்படின்னா தர்மீன ஹீனாக பசுபிகி சமாக அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்கு. தர்மத்துல இதுவா இருக்கிறவங்க who are not following the dharma, that is அவங்க கான்சியஸ்ல இருக்கிற அந்த தர்மத்தை அவங்க ஃபாலோ பண்ணலன்னா they are equivalent to பசுபிகி சமாக, equivalent to animals. பசுனா பசு கிடையாதுங்க, they are equivalent to animals னு எடுத்துக்கோங்க. ரைட். சோ இதுக்கு வந்து அவர் தானே சொன்னது. இதுக்கு இந்த இதுக்கும் இதுன்னு இல்ல, அவருக்கு குரு கிட்ட ரொம்ப அன்பு, அதனால இருக்கலாம். குரு சரணார விந்தே ஏவ ஆத்மசுத்திக்கு பகதி. ஒருத்தனோட ஆத்மசுத்தி, ஆத்மாவோட சோலோட பியூரிபிகேஷன், ஆத்மசுத்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் ப்ராப்பர் குரு. குரு சரணார விந்தே, குருவோட பாத கமலத்துல தான் ஒருத்தனுக்கு ஆத்மசுத்தி கிடைக்கும். குரு எப்ப கிடைப்பார் அப்படின்னு கொஸ்டின் பண்ணனா, குரு வந்து உனக்கு தகுதியான போது நீ தேடுறதே ஆண்டவன் தானே அனுப்புவான் அப்படின்னு ஒரு லாஜிக் உண்டு. சரி, அது குருவுக்கு எப்படி இருக்கு? குருவுக்கு உனக்கு ஆத்ம சுத்தி கிடைக்கும் அப்படின்னா அந்த குரு எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னு கேட்டனா, குருவுக்கு வந்து ஸ்வயமா இருக்குது, ஸ்வயமேவ அந்த ஆத்மநக சுத்தி அஸ்தி. அவருக்கு ஆல்ரெடி வந்து he has attained ஆத்மநக சுத்தி, அவரோட குருவால கூட அட்டைன் பண்ணிருக்கலாம். அவருக்கு போன ஜென்மத்தோட பலன் எல்லாம் பிறக்கத்தையே ரமண மகரிஷி மாதிரி இருக்கலாம், பெரியார் மாதிரி இருக்கலாம். கரெக்ட். ஓகே. சோ இது வந்து நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு நான் அவர் சொல்லிருக்கேன். ஆமா ஆமா. அப்படி எடுத்துக்கலாம். இது அவரோட வியூ. இது பட் இதெல்லாம் வந்து 100% பத்திய தரக இந்த எல்லா விஷயங்களும் வந்து நல்லா இருந்தது. எல்லாமே வந்து வேதத்துல ப்ரூஃப் இருக்கு. சொந்தமா எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. சூப்பர். நான் திருப்பி படிக்கிறேன். கஹ பத்மகரஹ தர்மஹ கஹ சுசிஹி இஹ யஸ்ய மானசம் சுத்தம். சூப்பர். இதுவும் வாட் இஸ் சுச்சி? கிளென்லினஸ். சுச்சி. சுச்சிக்கு ஃபெமினின் ஜெண்டர் இல்ல புல்லிங்கம் தான் கஹன்னு போட்டு. இங்க இகனா இங்க இகனோ வச்சுக்கலாம், ஆர் இகானோ வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன சுத்தி அப்படிங்கிறது கொஸ்டின். சுச்சியோட டெபினிஷனும் சிம்பிள் தான். சுச்சியே அனேன கிளீன் பண்றது, கிளீன் இதால ஆகுதோ அதுதான் சுச்சி அப்படின்னு. இந்த டெபினிஷன் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சுச்சுங்கிற தாத்து வச்சு சொல்றதுனால அனேன்னு முடிஞ்சிடும். அது புரியலன்னு ரொம்ப பாதர் பண்ணிக்க வேண்டாம். சோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லியிருக்கார்? எஸ்ய மானசம் சுத்தம். கிளென்லினஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மானச சுத்தி தான் ரொம்ப முக்கியத்தை கொடுக்கிறார். சரீர சுத்தி, சரீரஸ்ய சுத்தி, இந்த பாடியோட சுத்தம் அப்படிங்கறது ஆக்டிவிட்டி வந்து அவசியம் கரணியா. டெஃபினெட்லி யூ ஹேவ் டு டு. பகவான் வந்து மானச சுத்தி தான் சொல்லி நீ சும்மா பைத்தியக்காரத்தனமா இருக்க கூடாது. ஓகே, அதுக்காக அது போட்டுருக்கு. சோ சரீரஸ்ய சுத்தி அவசியம் கரணியா. டெஃபினெட்லி யூ ஹேவ் டு டு இட். பட் ஏகம் அது ஒண்ணும் போராது. அது மட்டும் போருமா? போராது. சோ ஸ்நானாதிகம் மானசிக சுத்திம் ந ததாதி. இந்த ஸ்நானம் பண்றது, அப்புறம் வந்து நம்ம கிளீன் பண்றோம், மேல சந்தனத்தை பூசிக்கிறது, all will not give you மானசிக சுத்தி. அப்படின்னா மானசிக சுத்தினா என்ன? வாட் இஸ் தட்? இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மனசேகம் வச்சசேகம் கர்மன்யேகம் மகாத்மதாம் மனசன்யத் வச்சசன்யத் கர்மன்யத் துராத்மனாம். ஐ திங்க் இது அந்த ஒரு லெசன்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். சோ மனஸ் ஏகம், மனசி ஏகம். மனசி ஏகம்னா மனசுல ஒண்ணு, மனசிங்கிறது சப்தமி விபக்தி. அது சேர்த்தே மனஸ் ஏகம் அப்படின்னு வந்துடுது என் சந்தி வந்து. மனஸ் ஏகம் வச்சஸ் ஏகம், வச்சசி ஏகம், அதாவது மனசுல ஒண்ணு, வாயில சொல்ற வார்த்தையில ஒண்ணு, வச்சசி ஏகம். கர்மம் ஏகம், செய்யற காரியத்துல ஒண்ணு. அப்படின்னு 3 டிஃபரெண்ட் திங்ஸ்.
சாரி, கர்மன் ஏக்கம் எல்லாம் ஒண்ணு. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். மனசு ஏக்கம், வச்சஸ் ஏக்கம், கர்மன் ஏக்கம். மனசுல என்ன நினைக்கிறானோ அதனை வந்து வார்த்தையில சொல்றது, அதே வந்து அவனோட வேலையிலயும் செய்யறது, எல்லாம் ஒண்ணுதான். மாத்தி மாத்தி பேசுற வேலையில அப்படி இருக்கதான் அவன் மகாத்மா. ஆனா இந்த துராத்மன் என்ன பண்ணுவான், மனசி அந்யத், மனசுல வேற ஏதோ வச்சுன்னு பேசுவான். சொல்ற வேர்ட்ஸ் வச்சசி அந்யத், அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது. சரி, இந்த வச்சஸ் சொன்ன மாதிரி அவன் காரியம் இருக்குமா கேட்டா அதுவும் இருக்காது. கர்மனி, so he will differ in his words, in his heart, and also in his karyam activity. They will not match. ஆனா மகாத்மாஸ் எப்படி இருப்பா, என்னத்த நினைக்கிறானோ அததான் சொல்லுவான், அததான் செய்வான். ஓகே ஓகே ஓகேயா, ஓகே அந்த மாதிரி. சரி, அப்ப அது எப்படிலாம் அது இருக்கும், எப்படி அது சுத்தமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா மானசீக சுத்தின்னு சொல்லியாச்சு. சரி, how it is possible அப்படின்னு கேட்டா சாத்வீக பாவமா இருக்கணும் எப்பவுமே. போராட்டம் சத்வகுணமா இருக்கணும், சத்வகுணம் இதுவா இருக்கணும். அது எப்படிப்பட்டமா இருக்கும், அஹிம்சாதி குணம். அஹிம்சா அப்படின்னு சத்தியம் பத அஹிம்சா, யாருக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ மனசா வச்சசா அந்யஸ்ய ஹிதார்த்தம், ஒருத்தர் ரியலாவே அப்படி பண்ணணும். மனசாலையும் வேர்ட்ஸாலையும் அந்யஸ்ய, ஒரு இன்னொருத்தருக்கு ஹிதத்தை நினைக்கணும், தனக்கும் ஹிதத்தை தான் நினைக்கணும், இன்னொருத்தருக்கும் ஹிதத்தை தான் நினைக்கணும். எல்லாருமே தனக்கு ஹிதத்தை நினைப்பா டெஃபினெட்லி. இன்னொருத்தருக்கு ஹிதத்தை நடக்குமாங்கிறத கொஸ்டின். சோ சத்திய ஹிதார்த்தம் அப்படி சக சிந்தையே. இங்க சத்திய ஹிதார்த்தம் தான் நம்ம முன்னாடி புரிஞ்ச இந்த மீனிங் எடுத்துக்கணும். ஆத்மன சோலுக்கு ஹிதார்த்தம் வந்து யக ஆச்சரதி, எவன் வந்து பிஹேவ் பண்றானோ. சோ ஸ்வஸ்ய ஹிதார்த்தம் ததா அந்யஸ்ய ஹிதார்த்தம் மனசா வசசா யக சிந்தையதி சக, அவன் தான் ரியலா, அவனுக்குதான் சஸ்ய மானசிக சுத்திக்கு அஸ்தி, அவனுக்குதான் மனசு வந்து சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். மனசு சுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம திருப்பி அதே எடுத்துக்கலாம். முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், 4 தர்மத்துல ஒண்ணு சதாச்சாரக அப்படின்னு இருந்தது. ஆட்டோமேட்டிக்கா இந்த சதாச்சாரக வந்து சுத்தியோட மார்க்கத்துக்கு ஒரு ரூட்டா இருக்கும். சதாச்சாரக பிரதம தர்ம, இதுவும் அதே ஸ்லோகத்துல எடுத்துக்கலாம். ஆச்சார பிரதமோ தர்மஸ்ய பிரபோச்சுதக. சோ விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வருது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஒரு கதை சொன்னார் அவர், அத நான் சின்னதா சான்ஸ்கிரிட்ல எழுதிட்டு இருக்கேன். ஏகநாதன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, புண்டரி பக்த விஜயம்ல வரும் ஏகநாதர். அவர் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணானா, அந்த ஏகநாதரை ஏகக துராத்மா தஸ்ய உப்பரி நிஷ்டீவனம் அக்கரோட். ஏகக துராத்மா ஒரு கெட்டவன், தஸ்ய உப்பரி அவருக்கு மேல நிஷ்டீவனம் எச்ச துப்பினான் அக்கரோட். அப்ப கூட அவருக்கு ததாபி தஸ்யக கோபக நாசி, அவர்கிட்ட கோபம் இல்ல, அவர் கோபமே இல்ல. அவன் வந்து துப்புறான் போல இருக்கு, இவர் போய் குளிச்சுட்டு வந்துட்டே இருக்க. அவனே கடுப்பாயிட்டான், என்னடா இவருக்கு இப்படி கோபமே வரமாட்டேங்குதுன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். அந்த ஃபெலோ கேக்குறான், ஏன் இப்படி பண்ண, நான் உங்க மேல துப்பினேனே, உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து நீ பண்ணின அந்த அழுக்கு மம சரீரே பவான் மனம் கிருத்தவான் அசுத்தியம் கிருத்தவான், கரெக்ட் தான். அது எப்படி வந்து மயா ஸ்நானேன தத் பரிவர்த்தையே, அது குளிச்சுன்னா போயிடும். ஸ்நானேன மம சரீர மலம் கச்சே போயிடும். ஆனா கிந்து மம கோபேன, என்னோட கோபம் வந்ததுன்னா என்ன ஆகுது, மானசம் அசுத்தம் பவே, என் மனசு வந்து அசுத்தமாயிடுமேப்பா அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. நான் பண்டிதக அப்படின்னு கேக்குறான். அகைன் ஒன்னுக்கும் நம்ம டிக்ஷனரி மீனிங் போட்டா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சோ பண்டிதக அப்படின்னா என்ன அர்த்தம், டிக்ஷனரி மீனிங்னா பண்டா அஸ்தி அஸ்தி பண்டிதக. பண்டானா நாலேஜ்னு அர்த்தம், ட்ரெஷர்னு அர்த்தம். ஏற்கனவே எங்கேயோ சொல்ற மாதிரி சொல்லிருக்கேன் பண்டா. ஆமா,
பண்டிதருக்கு வந்து நீங்க பிரத்யேகம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். அது எனக்காக நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு எழுதி வச்சுட்டு இருக்கேன். பண்டா பிளஸ் இச்சுங்கிற ஒரு பிரத்யேகம் வருது. ஸோ அந்த பண்டிதருக்கு வந்து டிக்ஷனரியிலேயே என்ன மீனிங் போட்டிருக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர் வெதர் இட் இஸ் கல்பத்ருமா ஒரு வாச்சஸ்பத்தியம். இதுல என்ன போட்டிருக்குன்னா புத்தி வந்து வேதோஜ்வலா அவரும் சொல்லியிருக்காரு. அப்படியே நான் புத்தியை ரெஃபர் பண்ணேன், ரெண்டும் அப்படியே மேப் ஆச்சு. ஸோ புத்தி எப்படி இருக்கணும்னா பண்டிதனுக்கு வேதோஜ்வலா புத்தி, வேதத்துல வந்து உஜ்வலமான இருக்கணும்னு அர்த்தம். வேதத்தை கொழுந்து விட்டு எரியணும் அவரோட புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு நல்லா வேதம் தெரியணும்னு அர்த்தம். அது மட்டும் அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தத்துவ விஷயினி வா புத்தி, தத்துவ விஷயத்துல ஈடுபட்டிருக்கிற புத்தி. இந்த இனி யூஸ் பண்ணிருக்கான். அந்த புத்தி வந்து ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கறனால விஷயினின்னு யூஸ் பண்ணிருக்கா. விஷயின்னு வந்திருக்கும். இல்லைன்னா விவேகம் அஸ்தி அஸ்தி இது விவேகி, தத்துவ விஷயம் அஸ்தி அஸ்தி இது தத்துவ விஷயி. தத்துவ விஷயினின்றது வந்து புத்தியால போட்டிருக்கா. புத்திங்கிறது ஃபெமினைன் ஜெண்டரால. ஸோ நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தத்துவ விஷயத்துல வந்து அவருக்கு ரியலாவே விஷயம் தெரியணும். அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டனா சத் அசத் விவேக புத்தி. சத்தியதுன்னு ஒண்ணுதான் சத்து, பிரம்மம், நம்மளோட அத்வைத கான்செப்ட் படி. மிச்சம் எல்லாமே அசத் தான். சோ சத் அசத் விவேக புத்தி தான் வந்து அந்த பண்டிதனோட லட்சணம் அப்படிங்கிற. சோ யார் பண்டிதன்? பண்டிதனாலே இவ்வளவு அர்த்தம் சொல்லியாச்சு. அப்ப இவ்வளவும் தெரிஞ்சு வந்தா பண்டிதர் ரியலி ஸ்பீக்கிங். இன்னொரு வேர்ட்ஸ் தான் எடுத்துக்கணும், விவேகி. ஏன் அப்படி சொல்றா? விவேகினா ஒருத்தன் டபால்னு பண்டிதன் ஆக முடியாது இல்லையா? விவேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டனா அனலைஸ் பண்றது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது இப்படி, இது இப்படி, பிளஸ் மைனஸ், இப்படி ரிசர்ச் பண்றது. சோ விவேகம் அஸ்ய அஸ்தி இது விவேகி. அதுவே அப்படிதான் அந்த டிரைவேஷன். இன்னும் ஒரு பிரத்யேகம் நம்ம அது நிறைய பார்த்திருக்கோம். இப்ப கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுவே முன்னாடி விஷயினி கூட இன் பிரத்யேகத்தோட. சோ விவேகி அப்படிங்கிறது வந்து எஸ்ய விவேகம் அஸ்தி சக விவேகி. விவேகம் அஸ்ய அஸ்தி இது விவேகி. இது கிராமர் படி அப்படிதான். இந்த விவேகம் அப்படிங்கிறது வந்து வி பிளஸ் விச் அப்படிங்கிற தாத்து, விச்னு ஒரு தாத்து இருக்கு போல இருக்கு. விச்னா டு டிஸ்கிரிமினேட், அனலைஸ். வி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்ந்து இருக்கு. சரி, இப்ப வந்து இதெல்லாம் வந்து டிக்ஷனரி மீனிங். நவ் கமிங் டு த டாபிக். எஸ் ஸ்ரேயஸ் இது யக ஜானாதி சக விவேகி அப்படின்னா பகுத்து அறிதல் அப்படி நம்ம சொல்றோமே. இந்த பகுத்தறிவு பாசறை எல்லாம் சொல்றானே, அவளுக்கு இந்த நாலேஜ் ரியலா இல்ல. அப்படின்னா என்ன தெரியணும்? எத் ஸ்ரேயஸ், எது ஸ்ரேயஸ கொடுக்குமோ அத எவனுக்கு தெரியறதோ அதுதான் விவேகம். எது ஸ்ரேயஸ்னா புனர்ஜென்மா இல்லாத திருப்தி தான். திருப்பி நமக்கு ஜென்மம் இருக்கக்கூடாது, அதுதான் ஸ்ரேயஸ் மார்க்கம், இல்லையா? சோ அப்ப எது ஸ்ரேயஸ்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பியும் அதே கதைக்கு தான் நம்ம போனோம். புனர்ஜென்மா வராம இருக்கணும்னா தர்மமாச்சரணம் பண்ணணும். தர்மாச்சரணம் பண்ணணும்னா வேதோக்த மார்க்கத்துல போகணும். வேதோக்த மார்க்கம் அந்த தர்மாச்சரணத்துக்கு திருப்பி நம்ம திருப்பியும் சுச்சியா இருக்கணும். திருப்பி பேக்வர்ட்ஸ்ல போக வேண்டியதுதான். எப்பவுமே இந்த இதுக்கு வந்து சொல்லுவா, ஒருத்தர் வந்து குரு கிட்ட வரணும்னா அவனுக்கு 4 குவாலிட்டிஸ் இருக்கணும். வேதாந்த சாரகெல்லாம் படிச்சனா சொல்லுவா. குரு கிட்ட போய் குரு வந்து டக்குன்னு எடுத்துட மாட்டார். நான் போய் கத்துக்கிறேன்னு ஒரு மூடன் போட எடுத்துக்க மாட்டார். குரு வந்து குரு கிட்ட போறவனுக்கு அதாவது வேத சம்பந்தமான விஷயம், உபனிஷத் சம்பந்தமான இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு 4 அந்த காலத்துல போவாளாம். போட்டு கையில அந்த பானை கையில அந்த தண்டகத்தை எல்லாம் எடுத்துட்டு போவா. போட்டு அவளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டனா சாதன சதுஷ்டயம் அப்படின்பா. சாதன சதுஷ்டயம்னா இந்த விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், ஆத்ம ஞானத்துக்கெல்லாம் பேரத்துக்கு, பிளஸ் ப்ராப்பரா எல்லாம் படிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே விவேகிபா. அவனுக்கு வந்து ஏதோ ஒரு தெரியணும். நித்திய வஸ்து விவேகம் வேணும். நித்தியம் எது? பிரம்மா. அனித்தியம் எல்லாமே அனித்தியம். ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் யூ ஷுட் ஹேவ். சோ இதுலயே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிற பாயிண்டே நித்திய வஸ்து விவேகங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்விசிட் டு பி எக்ஸீடட் ஒரு சிஷ்யனா இருக்கு அந்த காலம். சோ அது விவேகிங்கிறதுக்கு இங்க வந்துடுது.
since we read this, what are the other three qualities அப்படின்னு நமக்கு naturally தோணும் இல்லையா? அதனால வைராகியம்னா என்ன? விகத ராகம் தான் வைராகியம். ஓகே. அதுக்கப்புறம் சமாதி சத்குண சம்பந்த அப்படின்னு வரும். சமாதி சத்குண சம்பந்தத்துக்கு நான் அந்த ஆர்த்திமே எழுதிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. சமதம ஸ்ரத்தா சமாதான உபரதி திதிக்ஷா அப்படிங்கிறது தான் அந்த 6 குணம். சம அப்படிங்கிறது மனசோட கண்ட்ரோல், தமக இந்திரிய கண்ட்ரோல், ஸ்ரத்தா வந்து ஏதோ ஒரு படிக்க போனா அதுல ஸ்ரத்தா இருக்கணும், சும்மா டைம் பாஸ்க்கு போக கூடாது. குருக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கூட மன்னிப்பாரு, ஸ்ரத்தா இல்லைன்னா பெஸ்ட் இல்லையா? சமாதானம் அப்படிங்கிறது வந்து சமாதானம் இஸ் நத்திங் பட் சமாதி, அது மெடிடேஷன் மாதிரி கான்சென்ட்ரேஷன் சொல்லிக்கலாம். இப்போ வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்திலயும் இதை போடுவார், சமாதமாதி அப்படிங்கறது போடுறதே. அங்க அவர் சொல்ல வருது என்னன்னா மெடிடேஷன், ஆத்ம ஞானம் எடுத்துட்டா மெடிடேஷன். அப்புறம் உபரத்தினா ஸ்டாப்பிங். என்னத்தை ஸ்டாப் பண்ணணும்? இந்த பற்ற விடணும் விஷயம். இந்த லௌகிக விஷயத்துல இருந்து வந்து தியஜனம், லௌகிக விஷயேஷு விஷயானாம் தியஜனம். இது வேண்டாம் இது வேண்டாம்னு விட்டுடணும். உபரத்தினா உள்ளுக்குள்ள ஸ்டாப் பண்றது, அடங்கி போகுது, இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் ஆல் திஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து திதிக்ஷா, ஏகநாதர் மாதிரி. நம்ம எழுதாண்டவங்க எவனாவது வந்து மூட்டி விடுவான் இல்லையா? திதிக்ஷா இஸ் பொறுமை. இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த காலத்துல வந்து கரெக்டான சிஷியன் எடுத்துப்பான் இந்த நாலேஜ் பத்தி கொடுக்கறதுக்கு. ஓகே ஓகே மேம், ஒரு நிமிஷம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நித்யா நித்யம் இல்ல நித்ய நித்யமா? அது நித்யா நித்யதா, அது நித்ய சனித்ய வில் பிகம் நித்யா நித்ய சவர்ண தீர்க்க சந்தி. நித்யா நித்ய. அப்புறம் அடுத்தது வந்து வைராகியம். வைராகியம் இந்த நித்யா நித்யம்னு வராது, நித்யா நித்ய தான் கரெக்டா? நித்யா நித்ய வஸ்து விவேக. வஸ்து விவேக. ஓகே. இட்ஸ் a compound word. ஓ இது நித்யா நித்ய வஸ்து விவேகங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா ரைட். அடுத்தது வைராகியம். அப்புறம் சமாதி ஷட்குண. அது என்ன? சம்பன்னக. That is சம்பன்னக means a person who has the quality. சம்பன்னக who is having those qualities. ஓகே. அடுத்தது ஃபோர்த் வந்து முமுட்சுத்வம். எனக்கு லிபர்ட்டி வேணும், எனக்கு பிறவி வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும். மோட்சத்தை இச்சா முமுக்ஷு. ஆமா, அது என்ன வேர்டு? முமுக்ஷுத்வமா? முமுக்ஷுத்வம். முமுக்ஷு வரணும். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, இல்ல நான் டைப் பண்றேன். நான் இல்ல நான் எழுதிக்கிறேன். ஷூ வரணும். ஷூவ வந்து இக்ஷு. இக்ஷு. ஆமா, இக்ஷு ஷூ வரணும். ஓகே. முமுக்ஷுத்வம். ஓகே. மால ஹலன்ஸ் வரணும் இல்லையா? முமுக்ஷுக்கு என்ன அர்த்தம்னா மோக்தும் இச்சா. முமுக்ஷா தாத்தும் இச்சா பிபாசா மாதிரி மோக்தும் இச்சா. அதோட துவம்ங்க ஆட் பண்றதே சஸ்ய பாவக. ஓகே. சஸ்ய பாவகங்கிறது துவாவம், துவம் பிரத்யயம் வரும். ஓகே 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 மேம். ஓகே. அதுக்கப்புறம் பிரகிருதி புருஷ விவேகம். பிரகிருதி புருஷனா, பிரகிருதிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாயாலேருந்து பிரகிருத்தின்னு சொல்லலாம். புருஷங்கிறது அந்த பிரம்மன். சரியா? அந்த பிரம்ம தத்துவம் தான் மொத்தத்துல. ஓகே ஓகே. டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கா அப்படிதான். ஓகே ஓகே. அப்புறம் இதுதான் ரொம்ப அல்டிமேட், சத்தியமா நம்மளால முடியாது. வித்யா, இந்த இன்னொரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. வித்யா பண்டிதக அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன், ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை எடுத்து போட்டிருக்காரு. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினாக. அப்படின்னா பண்டிதாக சமதர்ஷினக, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பண்டிதா வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். வித்யா வினய சம்பன்னே, வித்யாவால வினயமா இருக்கக்கூடிய அவன்கிட்டயும், பிராமின் அதாவது வித்யா நல்ல படிப்பு இருக்கு, அதனால ஒரு ஒபீடியண்டா இருக்கக்கூடிய அவன்கிட்ட போய் எல்லாருமே ரெஸ்பெக்ட் காட்டுவான். சோ அவன்கிட்ட ரெஸ்பெக்டும் காட்டணும், அதுல ஒன்றும் டவுட் இல்ல. அந்த மாதிரி இருக்கிற. அப்புறம் பிராமணே, ஒரு பிராமின் கிட்ட. கவி, கவி மாடு, அஸ்தினி யானை, சுனி வந்து நாய். அதே மாதிரி சொபாகே, சொபாகன்னா சண்டால. கிட்டத்தட்ட வந்து சண்டாலனா
அந்த பரியல் கிரவுண்ட் கிட்ட இருக்கிறவா அப்போ அதெல்லாம் அத நாய்க்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருப்பா, தீண்டத்தகாதவான்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் பண்டிதாக சமரட்சினக. இந்த பண்டிதாக வந்து மேலட் பண்டிதா கிடையாது, இது வந்து ஆத்ம ஞானம் தெரிஞ்சவா புரியுது. ஓகே. நித்யாநித்ய வஸ்து விவேகம் ஏஷாம் அஸ்தி தே ஏவ பண்டிதாக, அவாதான் இங்க பண்டிதாக. ஞானம் இருக்கணும். இது வந்து பெரியவாளையே ஒருத்த கொஸ்டின் பண்ணா இல்லையா, ஆதிசங்கரையே சண்டால ஒருத்தவரா என்ன தள்ள சொல்றியா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தள்ள சொல்றியான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு ஆதிசங்கரோட கதையில. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இன்னும் ரொம்ப அத்வைதிக்கு எதுவும் இதுவாக எல்லாம் அது ஆக்சுவலா சங்கரரே ஆதி இவரு சோ அதனால இது நம்ம லாங் ரேட்டு போ நடக்கவே நடக்காது. சோ இதுதான் பண்டிதா. மிச்ச யாரும் பண்டிதான்னு பேசவே கூடாது. மிச்ச பண்டிதானா எஸ், பண்டிதான இன்னொரு மீனிங் வந்து ட்ரெஷர், அவகிட்ட இருக்கிற அந்த ட்ரெஷர் நாலேஜ். நாலேஜ்ல எஸ், அதாவது லௌகிகமா பண்டிதா தான், அதுல வந்து டவுட். இந்த கான்செப்ட் இவன் பிரஷ்னோத்தர மாளிகாவோட கான்செப்ட் படி அவன் பண்டிதா கிடையாது. சமதர்ஷனமா யார் இருக்காளோ ஆமா. ஆமா, அத இந்த டாபிக் ஓகே நம்ம படிக்கிறது ஸ்பிரிச்சுவல் டாபிக். ஆமா, அதுக்காக அது நாளைக்கு நம்ம வேற கதை படிக்கிறதையோ பண்டிதர்கள் வந்து பண்டிதா தான். சாஸ்திரம் தெரிஞ்ச பண்டிதா, சாஸ்திர பண்டிதா அப்படி வேணும் சொல்லலாம். வேத பண்டிதா, மேக்ஸ் தெரிஞ்ச பண்டிதா அப்படி சொல்லலாம். கரெக்ட். ஓகே. The person who is specialized in his profession knowledge. பண்டிதா லௌகிகமா, லௌகிகத்துல. ஓகே ஓகே. அடுத்தது என்ன போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதே போட்ட அதே விஷயம் தான். பிரம்ம ஏவ சத்தியம் நித்திய வஸ்து தத் அந்யத் அகிலம் அநித்தியம். நித்யா நித்திய வஸ்து விவேகத்தை இங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நித்யா நித்திய வஸ்து விவேகன்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா. அப்படின்னா என்ன, பிரம்ம ஏவ சத்தியம், பிரம்மம் அந்த ஏக பிரம்மம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சத்தியம். நித்திய வஸ்து அது இதுதான் நித்திய வஸ்து. மிச்சம் எல்லாமே தத் அந்யத் அதிரிச்சிய, அதை தவிர எல்லாமே அகிலம் அனித்தியம். அதை தவிர எல்லாமே பொய், அனித்தியம் தான். இதுக்கு எப்படி சொல்லுவா அப்படின்னா, வந்து தூங்குறோம், கடவுள்லாம் காண்றோம், காலையில ஏழுனே அது பொய், நம்ம கனவு காண்றோம் தெரியுது. சோ அப்போ நம்ம ரியலாவே வந்து அந்த கனவுல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஒரு யானை தோட்டிது இல்ல ஒரு இது ஆச்சு அப்படின்னா நமக்கு அது பெயின் இருக்கு, அழறோம், சிரிக்கிறோம், அந்த உணர்ச்சியெல்லாம் அந்த டயத்துல அது நிஜம்தான். அது போயிட்டு சொல்ல முடியாது. அந்த ஃபீலிங் அது சூக்ஷ்ம ரூபமா நம்ம ஏதோ ஒரு ஃபீல் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், இது இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுவும் ட்ரீம் ஸ்டேட்டஸ் தான் ரியலி ஸ்பீக்கிங். இப்போ நமக்கு ட்ரீம்ல இருக்கிறதே நமக்கு நிஜம் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. We really enjoy, we feel, we laugh, we smile. பட் எண்ட்ல வந்து முடிஞ்சு போட்டு அகைன் அதுவும் ஒரு ஸ்லீப் தான். சோ நம்ம தூக்கத்துல வந்து எப்படி நமக்கு வந்து ஒன்றும் தெரியாதோ, தூங்கத்தே நம்ம அதாவது தூக்கத்துல கூட 4 நிலை இருக்கு. அந்த ட்ரீம் ஸ்டேட் கூட வந்து ஒரு நிலை தான். அந்த ட்ரீம் ஸ்டேட் வந்து ரியலா தூக்கம் இல்ல, ஒரு சவுண்ட் ஸ்லீப்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆமா ஆமா. சவுண்ட் ஸ்லீப் வந்து லிட்டரலி வந்து நம்ம ஆத்மாவோட ஒன்றி போறது. ஓகே ஓகே. அப்போ வந்து அந்த சவுண்ட் ஸ்லீப் கிட்டத்தட்ட நம்மளோட டெத்துக்கு மேப் பண்ணிக்கலாம். ஓகே. டெய்லி இப்போ வந்து இந்த சவுண்ட் ஸ்லீப் வந்து அடுத்த நாள் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க செத்து போயிட்டல இல்ல, ஆனா அடுத்த நாள் நம்ம சொல்றோம் ஐ ஹேட் a very good sleep சொல்லுங்க. ஆமா. இதுதான் எப்பவுமே சொல்லுவா, இது நான் எதுவும் சொந்தமா சொல்ல, இதெல்லாம் அந்த புக்ல போடுவோம். எதுல வந்து அப்ப which makes you feel that you slept well, that is that ஆத்மா. சோ அந்த ஆத்மா வந்து ஒண்ணுதான், அந்த மெயின் சோர்ஸ்ல இருந்து வந்த எனர்ஜி தான் இதுவும், எல்லாமே அதுதான். ஓகே ஓகே. அதனாலதான் நமக்கு தெரியுது நான் தூங்கினோன்னு. நம்ம why we are feeling so happy because we were in our original state. ஓகே. நம்ம ஒரிஜினலா இருக்கிறதே நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. ரியல் ஹாப்பினஸ், ரியல் ப்ளஷர், யூ ஃபீல் ஃப்ரெஷ். ரியலா நம்ம அதை நிஜமா தூங்குறதுங்கிற அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம டெய்லி நமக்கு பகவான் கொடுத்துருக்க வந்து ஒரு கருணை மாதிரி தான் சொல்லணும்.
அதுதான் நமக்கு ரியல். அப்போ வந்து நம்ம ரியலாவே அந்த நேரத்துல வந்து பகவானோடயோ சோகால் பிரம்மத்தோடயோ நம்ம வந்து இதுவாயிடுறோம். அதாவது நாட் இன் ட்ரீம் ஸ்டேட். ஒரு ஸ்லீப் வந்து ரியல்ல நமக்கு ட்ரீமும் இருக்காது. அதுதான் ரியல் ஸ்லீப். அந்த ஸ்லீப்ல இந்த ஸ்டேட் வந்து சப்போஸ் when we attain through meditation that becomes samadhi. அப்ப வந்து கான்சியஸ்க்கு தெரியும் நான் இந்த ஸ்டேட்ல இருக்கே முடிச்சுட்டு இருக்கேன், ஜாக்கிரத அவஸ்தால அது வரணும். அதான். ஓகே.